கொஞ்ச நேரத்தில் அம்மாவுக்கு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை என்ன குழந்தைன்னு நமக்கு தெரியுமா? ஆனால் தெரியாதுல்ல. குழந்தை பிறக்கட்டும். நான் பாப்பா தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஏய், எனக்கு என்ன பிரச்சனை? பாப்பா வந்தானே, தம்பி வந்தானே, நம்ம 2 பேர் கூட ஜாலியாக தான் விளையாட போகிறோம். யார் பிறந்தாலும் என்ன, பாப்பா பிறந்தா என்ன, தம்பி பிறந்தா என்ன, ரெண்டும் ஒன்றுதான். ஸ்ரீராம், நீ வேணா ஆஸ்பத்திரிக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு வரியா? அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. குழந்தை பிறக்குன்னு சொன்னாங்க, ஆனால் அதை பற்றி நியூஸ் இது வரைக்கும் வரல. அம்மா ஒரு ஃபோன் பண்ணவே இல்லை. அம்மா பண்ணலாம் இல்லை, அப்பாவாவது ஃபோன் பண்ணலாம்ல, அவரும் ஃபோன் பண்ணல. யாருமே எதுவும் ஃபோன் பண்ணல. எனக்கு வேறு பயமாக இருக்குது ஸ்ரீராம். நீ எதுக்கும் போய் பார்த்துட்டு வரியா? தாரா, போகிறேன் தாரா. ஆனால் அதுக்குள்ளே யாராவது வந்துட்டா என்ன பண்ணுறது? யோசிக்கணும்ல. பரவாயில்ல விடு. நான் போயிட்டு பார்க்குறேன். அதுக்குள்ளே அப்பா அம்மா எல்லோரும் வந்துட்டா திட்டுவாங்கல்ல, ஏன் நீங்கள் கிளம்பி வந்தீங்க அப்படின்ட்டு. வீட்டை யார் பார்த்துக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதான் பயமாக இருக்குது. ஏய், என்ன நம்ம 3 பேருமே போய் பார்க்கலாமே. என்னம்மாக்கா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு யாருக்கு வருது? அங்கேயே வீட்டில் இருக்க வேண்டியதானே? பாட்டி சாப்பாடு எல்லாம் போட்டுருப்பாங்கல்ல, அங்கே பார்த்துப்பாங்கல்ல. இந்த ஹாஸ்பிட்டலில் ஏன் வரீங்க? இங்கே ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? அங்கேயே வீட்டில் இருக்கலாம்ல. ஏமாக்கா, உங்களை யார் வருது? நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டியதானே? சரி, ஓகே, வந்துடுங்க. அம்மா பக்கத்தில் ஆசையில் வந்துட்டீங்க. இன்னும் தம்பி பாப்பா எதுவும் பிறக்கல. இனிமேட்டு தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, சொல்லுவாங்க. ஆமாம் மம்மி, அழகான சூப்பராக ஒரு பாப்பா பிறக்கும். நான் நம்பிக்கையோட இருக்கோம். நாங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும்ட்டு. சரி செல்லாம், என் செல்லாம் சொல்லுறது கரெக்டாக தான் இருக்கும். சரி செல்லாம். ஸ்ரீராம், ஏன்டா சோகமாக இருக்க? மம்மி, உங்களுக்கு நல்லா சரியாயிடும்ட்டு சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். ஆமாம் மம்மி. ஸ்ரீராம், ஃபீல் பண்ணாத தங்கம், எதனாலும் நல்லதே நடக்கும். சின்னம்மா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும் சின்னம்மா. சரி, ஓகேப்பா. நீங்கள் தான் உங்கள் உடம்பை பார்த்துங்க, ஹெல்த்தை பார்த்துங்க. டாக்டர் வர டைம் ஆயிடுச்சு, எல்லோரும் கிளம்புங்க. நான் குழந்தை பிறந்த உடனே உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். வாங்க. எப்படி இருந்தாலும் குழந்தை பிறந்த உடனே 2 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. பண்ண உடனே வீட்டுக்கு தான் வந்துடுவோம். நீங்கள் அங்கே கூட பார்த்துக்கலாம். ஓகே, பாய் மம்மி. நாங்கள் கிளம்புறோம் மம்மி. ஏய் தாரா, இது என்னது கையில்? ஏய், தம்பி பாப்பா பிறப்பாப்புல. அந்த தம்பி பாப்பாவுக்கு இல்லை இதாக கொடுக்கணும்ல, அதான் கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்துருக்குல்ல. அந்த கிஃப்ட்டு பாப்பாவுக்கு ஒருத்தவெல்லாம் இருக்க மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். குழந்தை பிறந்தோடனே கண்டிப்பாக எடுத்து போய் கொடுப்பேன். என் தம்பி பாப்பா மகிழ்ச்சியாக இருப்பான்ல. குழந்தை பெருசான ஒன்று தாண்டி கொடுப்பாங்க, இப்போ கொடுக்க மாட்டாங்கடி. அதுக்கு ஒன்றுமே ஞாபகமே இருக்காது, எதுவுமே இருக்காதுடி. அப்படியா? ஐயா, நான் வாங்கிட்டேன். சரி, பரவாயில்ல. என் மம்மிக்கு அதை கொடுத்துறேன். அவங்க எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 2-3 மாதம் குழந்தைக்கு தெரியும்ல. அப்போ அந்த கிஃப்ட் எடுத்து காமிப்பாங்க. அப்போ சந்தோஷப்படுவான்ல, அக்கா வாங்கி கொடுத்துருக்கா எனக்கு அப்படின்ட்டு. எனக்கு அந்த சந்தோஷம் போதும். அதான். ஸ்ரீராம், நீ ஏன் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க? சந்தோஷமாக இருக்கிற டைமில் ஏன் அழுவுற? சுகமாக இருக்காதரா? அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, எல்லாரும் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும்ண்டு. அப்புறம் ஏன்டா அழுதுட்டு இருக்க? ஏய், பாட்டி அங்கே இருக்காங்கல்ல, அம்மா அவங்க இருக்காங்கல்ல. எனக்கு பற்றி தாங்க முடியல. நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றுமே நான் கேட்டால் வாங்கி சாப்பிட முடியும்? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். நீனு கலந்து ஒரு மனுஷன் பட்டினியாக கிடக்குற தெரியுமா? என்ன தாரா, உனக்கு என்ன இருக்கு? ஏய், இவ்வளோ தானடா? சிச்சி, இருடா, ஒரு 5 நிமிஷத்தில் உனக்கு சாப்பாடு எடுத்து வைத்துறேன். சாப்பிடு. உனக்கு தோசை வேணுமா, இட்லி வேணுமாடா? என்னடா வேணும்? இந்த 5 நிமிஷம் நான் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்டா. நான் கூட வேற ஏதோ சோகமாக இருக்கேன் பார்த்தா, இதுக்கு தானே? அடப்பாவி. ஏய், இருடா. ஏய், எங்கடி அணில் மண்டையை காணவே காணோம், எங்கே போனாம? நான் சொல்லல. ஏய், அவன்கிட்ட நான் காலையில சொல்றேன். எல்லாரும் போகிறோம், அம்மாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அவன் தான் வரல.
காலையில் கிரிக்கெட் விளையாட போனான், இன்னும் வரவே இல்லை. எப்போ வரான்னு தெரியல, பார்ப்போம். ஏண்டி அவன்கிட்ட ஒரு வேகத்தில் வந்து சொல்லிட்டேன், உனக்கு தோசை சுட்டு எடுத்து வரேன் 5 நிமிஷத்துலன்னு. எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னடி பண்ணுறது? ஏய் தோசை மாவு இருக்காடி, நான் ஊத்துறேன் பாருடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, பேசாம ஆர்டர் பண்ணிடுமா? ரெண்டாவது எங்கே வச்சுருக்காங்கன்னு எனக்கு என்னவும் தெரியாதுடி. அவங்க எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரியலடி. ஒவ்வொரு பொருளையும் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். அவன் வேற பசியோடு இருக்கான். ஏய் எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அதில் சொன்னால் உடனே வந்துடும். அதில் ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? அதை செய்டி உடனே. அவனுக்கு நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம தோர்த்து வாசகளால் வர சொல்லி அதை எப்படியாவது வாங்கிடுவோம். வாங்கி அவன்கிட்ட போய் நம்ம செஞ்ச மாதிரியே சமைச்சிக்கலாண்டி. ஏய் சூப்பர்ரி. ஏய் பேசாம அனில் மண்டைக்கு ஃபோன் பண்ணி பாடுறி, அவன் வந்தான்னா பின்னாலே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவான், வேலை முடிஞ்சு போச்சுடி. ஐடியா சூப்பராக கொடுக்குறடி. எப்படி? பிறவிலேயே வருதுடி, பிறவிலேயே வருது. என் ஃபோனில் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். நீ ஃபோன் பண்ணா அவன் எடுப்பான். ஓகேடி பண்ணுறேன். டேய் எங்கடா இருக்கு அனில் மண்டை? செம்ம கோவத்தில் இருக்கோம் நாங்கள். நீ பண்ணி கிரிக்கெட் விளையாட போயிட்டியா? அம்மாலாம் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க உன் மேலே. பாப்பாவை பார்க்க வரேன்னே எதுக்குமே வரல, ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லை. சரி நாங்கள் சொல்கிறேன், இதையாவது உடனே செய். பக்கத்தில் முக்கட்டில் மெஸ் இருக்குது பாரு, அந்த மெஸ்ஸில் ஒரு 3 தோசை வாங்கிட்டு வந்துடு. கேட்டாங்கண்ணா இல்லை வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துடு. 3 தோசை வாங்கிட்டு வா. காசு வச்சுருக்கல? ஆமாம், உடனே பின்னால் தோட்டத்து வாசலால் வா. ஸ்ரீராம் ரொம்ப பசியோடு இருக்கான்டா. ஆமாண்டா. சூப்பரி. நீங்கள் சொன்ன மாதிரியே தோசை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்ரீராம்கிட்ட கொடுத்து அவன் சாப்பிட்டானா பசி அடிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து எல்லாரும் டிவி பார்க்கலாம். ஓகேடா, தேங்க்யூடா. இந்தாடி அவன்கிட்ட போய் கொடுடி ஒன்று. அப்படியே வச்சுட்டு போனா அவன் தப்பா நினைப்பான். தட்டில் வச்சு எடுத்துட்டு போனான். அப்போதான் உனக்கு அறிவு இருக்குடி, பயங்கரமாக அறிவு இருக்குடி, யோசிக்கிறடி நல்லா. அவன் இந்த அனில் மண்டையோட தங்கச்சியாச்சு, அப்படிதான் யோசிப்பா. ஸ்ரீராம் ரொம்ப சோகத்தில் இருக்க போல இருக்கு. அவன் பசி மயக்கத்தோட இருக்கான்டா, அதுக்கு தான்டா. முதல்ல எட்டு போய் கொடுடி அவனுக்கு. இந்த ஸ்ரீராம் தோசை வந்துச்சு, சாப்பிட்றா. ஓகே தாரா, குடு, ரொம்ப பசியில் இருக்கேன். ஏன் ஸ்ரீராம் டிவி பார்க்கலையா? எனக்கு பார்க்குற மூடு இல்லை தாரா. என் மைண்டு ஃபுல்லாக அம்மாவை நோக்கியே இருக்குது. ஸ்ரீராம் இதுக்கெல்லாமாடா ஃபீல் பண்ணிட்டு இருப்ப? லூஸாக இருப்பாமல் இருக்கீங்களா? டேய் உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், கேட்குறியா? அனில் மண்டை, என்ன கதை சொல்ல போகிற சொல்லு பார்ப்போம். கத்திரிக்காய் கதை சொல்ல போகிறேன், கேளுடா. கதையா? ஜாலி சொல்லு. இந்த கதையில் ட்விஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அப்படியா? சூப்பர். 2 கத்திரிக்காய் கதை தான் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, ஒரு கத்திரிக்காய் நல்ல ஏழையான வீட்டில் பிறந்தது. இன்னொரு கத்திரிக்காய் பணக்காரங்க வீட்டில் பிறந்தது. ஏழையான வீட்டில் கத்திரிக்காய் பிறந்தோடனே அவங்க வீட்டில் ஒரு வறுமை தாண்டவம் அடிச்சு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கத்திரிக்காவை குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு? பணக்காரங்க வீட்டு கத்திரிக்காய் நல்லா பலன்னு ஜாலியாக சூப்பராக டிவி பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக நல்லா வளர்ந்துட்டுருக்காரு. நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா புஷ்டியாக அவரை வளர்த்துட்டாங்க. ஒரு நாள் வியாபாரி வந்தான். வியாபாரி வந்து, அம்மா கத்திரிக்காய் வாங்குறேன், நான் நல்ல கத்திரிக்காய் வந்தால் ரேட்டு அதிகமாக கொடுத்து வாங்குகிறேன், சொத்தை கத்திரிக்காய் வந்தால் ரேட்டு கம்மியாக தான் கொடுத்து வாங்குவேன் அப்படின்னு சொன்னான். பணக்கார வீட்டு கத்திரிக்காய் நல்லா புஷ்டியாக சூப்பராக இருந்ததில்ல, அந்த கத்திரிக்காவுக்கு திடீர்னு ஜுரம் வந்துடுச்சு. என்ன கத்திரிக்காவுக்கு ஜுரமா?
ஏய் கதை சூப்பராக இருக்குடா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குடா. ஏய் சொல்லுடா, என்ன சொல்லுடா. பணக்கார வீட்டு கத்திரிக்கா. ஐயையோ, நம்மளை பார்த்தாங்கன்னா நமக்கு ஜுரம் வந்து நம்ம சொத்தையாக இருக்கோமே, நம்மளை அடித்தே துரத்திடுவாங்களே, அதுக்குள்ளே நாமளே எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணுன்ட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டை விட்டு நகர ஆரம்பிச்சது. இதை பார்த்த முதலாளியும் ஐயோ இந்த கத்திரிக்காவுக்கு ரொம்ப இதாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு கட் பண்ணலான்ட்டு கத்தி எடுக்க போகிறாரு. அதுக்குள்ளே கத்திரிக்காய் எஸ்கேப் ஆயிடுச்சு. வியாபாரி என்ன பண்ணானா, ஏழை வீட்டு கத்திரிக்காயை வாங்கிட்டு வந்தானா, அவன் சொல்லி வாங்கினா இது ரொம்ப நலிவாக இருக்குது, ரொம்ப மெலிசாமல் இருக்குது, அதனால் கொஞ்சமாக தான் காசு கொடுக்க முடியும்ட்டு இவன் வாங்கிட்டு வந்துட்டான். ஆனால் வர வழியில் அந்த கத்திரிக்காவை கீழே விழுந்துட்டும்போது, சைக்கிளில் வரும்போது கீழே விழுந்துட்டான். விழுந்தவொடனே அந்த கத்திரிக்காய் விழுந்த வேகத்தில் இந்த பணக்கார வீட்டு வாசலை தாண்டி அவன் வீட்டு உள்ளே போயிடுச்சு. அந்த பணக்கார வீட்டு கத்திரிக்காய் அப்படியே கொஞ்சமாக வெளில வந்தது, நின்னது பாரு. அதை எடுத்து இந்த வியாபாரி எடுத்து கையில் வச்சுக்கிட்டான். ஏய் அப்புறம் என்னாச்சு சொல்லு. அதான் ட்விஸ்ட்டு இருக்குது சொன்னேன்ல, பயங்கரமான ட்விஸ்ட்டு. அடுத்த வாரம் மீட் பண்ணலாம், ஓகே? ஏய் பேர் சொல்லு. ஏய் இப்பே சொல்டா, உங்க தலைவலிக்கிட்ட சொல்டா. ஏய் அனில் மண்டை இப்படியே சொல்லுடா, சூப்பராக இருக்கிற கதை. அடுத்தது என்னடா ஆகும்? நான் சொன்னது தான், அடுத்த வாரம்.